வணக்கம் மக்களே. பேன் கார்டு வைத்திருப்போருக்கு மிக மிக முக்கியமான அறிவிப்பு ஒன்று தான் வெளியாயிருக்கு. இது பண்ணலைன்னா உங்களோட பேன் கார்டு ரத்தாக வாய்ப்பு இருக்கணும் சொல்லியிருக்காங்க. என்ன பண்ணணும் அப்படிங்கிற முழு விவரங்களையும் தெரிஞ்சுக்க வீடியோ கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் முழுமையாக பாருங்கள். இதுதான் முதன்முறையாக நம்ம வீடியோ பார்க்குறீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அந்த லைக் பட்டனை தட்டி விட்டுருங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஆதார் எண்ணுடன் பேன் கார்டு எண்ணை இணைப்பது கட்டாயமாக்கப்பட்டு பல ஆண்டுகள் ஆகின்றன. இருந்தாலும் இன்னும் பலர் தங்களின் பேன் எண்ணையும் ஆதார் எண்ணையும் இணைக்காமல் இருக்கின்றனர். இந்நிலையில் வரும் டிசம்பர் 31ஆம் தேதிக்குள் ஆதார் பேன் இணைப்பை செய்து முடிக்க வேண்டும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. பேன் எண் என்பது நமது முக்கியமான அடையாள ஆவணங்களில் ஒன்றாகும். குறிப்பாக நமது நிதி சார்ந்த பரிவர்த்தனைகள் அனைத்தும் நம்முடைய பேன் எண்ணுடன் தான் இணைக்கப்பட்டுள்ளன. இந்நிலையில்தான் ஆதாருடன் பேன் எண்ணை இணைப்பதற்கான காலக்கெடு டிசம்பர் 31ஆம் தேதி என நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. ஏற்கனவே அரசு சார்பில் கடந்த ஆண்டே இதனை இலவசமாக இணைப்பதற்கான காலக்கெடு முடிந்துவிட்டது. தற்போது பேன் எண்ணுடன் ஆதாரை இணைப்பதற்கு அபராதம் செலுத்த வேண்டும். அவ்வாறு அபராதம் செலுத்தி பேன் எண்ணையும் ஆதாரையும் இணைக்கும் காலக்கெடு டிசம்பர் 31ஆம் தேதி என அறிவிக்கப்பட்டுள்ளது. இந்த தேதிக்குள் ஆதாருடன் பேன் எண்ணை இணைக்காவிட்டால் பேன் கார்டு செயலிழந்துவிடும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. எனவே இதுவரை பேன் எண்ணுடன் ஆதார் எண்ணை இணைக்காதவர்கள் வரும் டிசம்பர் 31ஆம் தேதிக்குள் அதனை இணைத்துவிட வேண்டும் என வருமான வரித்துறை அலுவலகம் அறிவித்துள்ளது. இந்தியாவில் அண்மை காலமாகவே நிதி சார்ந்த முறைகேடுகள் அதிகரித்து வருகின்றன. பல்வேறு ஃபின்டெக் நிறுவனங்களும் பேன் எண் தகவல்களை பயன்படுத்தி வாடிக்கையாளர்களின் ப்ரொஃபைல்களை கிரியேட் செய்வதாகவும் இது அந்த வாடிக்கையாளர்களுக்கு தெரியாமலேயே நடப்பதாகவும் புகார்கள் எழுந்த வண்ணம் இருக்கின்றன. இவ்வாறு பொதுமக்களின் தனிப்பட்ட தகவல்கள் தவறான முறையில் பயன்படுத்தப்படுவதை தவிர்க்க மத்திய உள்துறை அமைச்சகம் வருமான வரித்துறையிடம் பேன் தகவல்களை அணுகலை கட்டுப்படுத்துமாறு உத்தரவிட்டது. இந்த நடவடிக்கை எடுப்பதற்கு அனைத்து பேன் கார்டுகளோடும் ஆதார் எண்ணை இணைப்பது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. இவ்வாறு பேன் கார்டுடன் ஆதார் எண் இணைக்கப்படாவிட்டால் பேன் கார்டு செயலிழந்ததாகிவிடும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. பேன் கார்டு செயல் இழந்ததாக அறிவிக்கப்பட்டால் நிதி ரீதியான பரிவர்த்தனைகளில் சிக்கல்கள் ஏற்படும். வருமான வரித்துறை அலுவலகம் வாயிலாகவே பேன் எண்ணுடன் ஆதாரை இணைத்துவிட முடியும். இதற்கு முதலில் வருமான வரி கணக்கு தாக்கலுக்கு பயன்படுத்தும் www.incometax.gov.in என்ற இணையதளத்துக்கு செல்ல வேண்டும். அடுத்ததாக ஹோம் பேஜில் குயிக் லிங்க்ஸ் என்பதை கிளிக் செய்ய வேண்டும். லிங்க் ஆதார் ஸ்டேட்டஸ் என்பதை கிளிக் செய்து பேன் மற்றும் ஆதார் கார்டு எண்களை பதிவிட வேண்டும். ஏற்கனவே உங்களின் பேன் மற்றும் ஆதார் எண்கள் இணைக்கப்பட்டிருந்தால் யுவர் பேன் இஸ் ஆல்ரெடி லிங்க் டு கிவன் ஆதார் என்பது திரையில் காட்டும். அவ்வாறு இணைக்கப்படவில்லை எனில் பேன் நாட் லிங்க்டு வித் ஆதார் என காட்டும். அதில் லிங்க் ஆதார் என்பதை கிளிக் செய்து அபராதம் செலுத்தி ஆதாரையும் பேன் எண்ணையும் இணைக்கலாம். ஸோ மக்களே, யாரெல்லாம் இன்னும் பேன் கார்டை ஆதார் கார்டுடன் லிங்க் பண்ணாமல் இருக்கீங்களோ அவங்கெல்லாம் டிசம்பர் 31ஆம் தேதிக்குள்ளே லிங்க் பண்ணிவிடுங்க. இல்லைனா உங்களோட பண பரிவர்த்தனையில் சிக்கல்கள் ஏற்படலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் உங்களோட பேன் கார்டு ரத்தாகலான்னு சொல்லியிருக்காங்க. மேலும் இது போன்ற அரசாங்கம் சார்ந்த அனைத்து அப்டேட்களையும் உடனுக்குடனே தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணி அதில் ஆளுங்கிற ஆப்ஷனை செட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம அப்லோட் பண்ணுற வீடியோ உடனுக்குடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். அது மட்டும் இல்லாமல் அந்த லைக் பட்டனை தட்டி விட்டுருங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.